ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பொண்ணுங்களை பார்த்து கமெண்ட் அடிச்சு சந்தோஷமா ஃபீல் பண்ணி தன்னை ஒரு ஹீரோவா நினைக்கிறவன் மனுஷனே இல்ல. இந்த ஸ்டோரிய பாக்கும்போது நான் எதுக்காக இந்த மாதிரி சொன்னேன்னு உங்களுக்கே புரிய வரும். மும்பை அந்தேரியில இருக்க 24 வயசான கீனன் சாண்டோஸ், 29 வயசான ரூபன் பெர்னாண்டோஸ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்க படிக்கிற காலேஜ்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்தேரியில இருக்க டீ ஸ்டால், காஃபி ஷாப்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நட்புக்காக உயிரையும் கொடுக்கறவங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னா இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஃபீஸ் கட்டலனா கூட எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபீஸ கட்டி அவங்க கஷ்டத்துல பங்கெடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அற்புதமாவே போயிட்டு இருந்திருக்கு. இவங்க எப்பயுமே கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்துதான் இருப்பாங்க. கீனன் தன்னோட கிளாஸ்மேட்டான பிரியங்காவை காதலிச்சிருக்காரு. அவங்களும் கீனனை காதலிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அக்டோபர் 20, 2011 அன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக மும்பைல இருக்க அந்தேரியில அம்போலி பார் அண்ட் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பார்ட்டில ரெண்டு பொண்ணுங்களும் 5 பசங்களும் இருந்திருக்காங்க. நைட் 9 மணி வரைக்கும் டின்னர் சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்துட்டு இருந்திருக்காங்க. டைம் ஆகிடுச்சுன்னு வீட்டுக்கு போகலான்னு எல்லாரும் கிளம்பிருக்காங்க. கடைசியா எல்லாரும் பான் சாப்பிடலான்னு ஒரு பான் ஷாப் கிட்டையும் போயிருக்காங்க. அந்த கடைக்கிட்ட எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒரு 4 பசங்க இவங்க கூட வந்த பொண்ணுங்களை பார்த்து தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அத பார்த்த ரூபன் வார்த்தைய அளந்து பேசுங்கன்னு சொல்லிருக்காரு. அதை கேட்டதும் அவங்க 4 பேரும் ரூபனோட சட்டைய பிடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் பொண்ணுங்க மேலயும் கைய வச்சிருக்கான். கீனன் அவங்கள அடிச்சு கீழே தள்ளி இருக்காரு. மரியாதையா இங்க இருந்து போகலனா நடக்கிறதே வேறன்னு கீனன் சொல்லிருக்காரு. அந்த 4 பேரும் கீனன் சொன்னதை கேட்டு பின்வாங்கி இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள வாய் தகராறு நீண்டுட்டே போயிருக்கு. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சேலஞ்சும் பண்ணிருக்காங்க. கெட்ட வார்த்தைகள்ல திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அத பாத்துட்டு இருந்த பான் கடைக்காரர் இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, கிளம்புகன்னு அந்த 4 பேரையும் அனுப்பியிருக்காரு. இதோட இந்த சண்டை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. எல்லாரும் பான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடி 17 பேர் பைக்ல பேட், ஸ்டெம், கட்டை, கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. அத பார்த்த அந்த பொண்ணுங்க சத்தம் போட்டு கத்திருக்காங்க. அதுல முக்கியமா கீனன் ரூபனையும் பயங்கரமா அடிச்சு கத்தியால குத்திருக்காங்க. அந்த பொண்ணுங்க அடிக்க வேணான்னு அவங்க கால்ல விழுந்தாலும் அவங்க விடவே இல்ல. அங்க இருந்த பொதுமக்கள் நிறைய பேர் நடந்துட்டு இருந்தத பாத்துட்டு இருந்தாலும் யாரும் தடுக்கவே இல்ல. ஒரு சினிமாவை பாக்குற மாதிரி மக்கள் பாத்துட்டே இருந்திருக்காங்க. ரோட்ல 2 பசங்களை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் யாருமே அதை தடுக்கவே இல்ல. கடைசியா போலீஸ் வந்துடுவாங்கன்னு பயந்து எல்லாரும் அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. கீனன் ரத்த வெள்ளத்துல தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரியங்கா மடியில இருந்திருக்காரு. மத்தவங்க எல்லாரும் ரூபனை காப்பாத்துறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எந்த ஒரு வண்டியை நிறுத்தினாலும் யாரும் நிறுத்தவே இல்ல. இவங்க பார்ட்டி பண்ண இடத்துல சர்வ் பண்ண சர்வருக்கு இவங்க 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அவர் அந்த பக்கமா பைக்ல வரும்போது இவங்கள பாத்திருக்காரு. உடனே கீனனை தன்னோட பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு தான் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டோட பைக்ல ரூபனையும் ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரையும் எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சாகர நிலைமையில இருக்கிறத பார்த்து எல்லாரும் கதறி அழுதுருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போன அரை மணி நேரத்துக்குள்ளேயே கீனன் இறந்து போயிட்டாருன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அதை கேட்டு எல்லாரும் அழுதுருக்காங்க. பேட்டால அடிச்சதுனால உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால காப்பாத்த முடியலன்னு டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்க. மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிபட்டு இருந்தாலும் சின்ன சின்ன காயங்களோட அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூபனுக்கு பிளட் லாஸ் அதிகமானதுனால அவருக்கு பிளட் தேவைப்படுதுன்னு டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் பிளட் கொடுத்தோம் அது பத்தவே இல்ல. வேற யாரோட பிளட்டும் மேட்ச் ஆகவும் இல்ல. அவங்களுக்கு O நெகட்டிவ் பிளட் குரூப் தான் தேவைப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலயும் ஷேர் பண்ணிருக்காங்க. 10 நிமிஷத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த விஷயம் அடுத்த நாள் காலையில நியூஸ்லயும் வந்திருக்கு. பெண்களுக்கு கிண்டல் செஞ்சதுனால தட்டி கேட்ட ஃப்ரெண்ட்ஸ கொலை பண்ணிருக்காங்கன்னு நியூஸ்லயும் வந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த நியூஸ் பரபரப்பா பேசப்பட்டதுனால அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்க்கு இந்த விஷயம் போயிருக்கு. அப்போதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு புதுசா ஐபிசி செக்ஷன்ஸும் போடப்பட்டிருக்கு. அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு யூபி மாநில அரசுக்கு வேண்டுகோளும் வச்சிருக்காரு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 11வது நாள் அக்டோபர் 31, 2011 அன்னைக்கு ரூபனும் இறந்து போயிருக்காரு. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து குற்றவாளிகளுக்கு
தண்டனை கிடைக்கிறதுக்காக கடுமையா போராடியும் இருக்காங்க. Facebookல தினமும் போஸ்ட் போட்டுக்கிட்டு குற்றவாளிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு போலீஸுக்கு நெருக்கடியும் கொடுத்திருக்காங்க. நாங்க எங்க வேலைய பாத்துட்டு இருக்கும் போது தேவையில்லாம வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் அநியாயமா கொலை பண்ணிட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேட்டி கொடுத்து இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குற்றவாளிகள்ல 2 பேருக்கு 48 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அவங்களை எதிர்த்ததுக்காக 2 குற்றவாளிங்க ஜிதேந்தர் ராணா, சதீஷ் துல்கர்ஜும் கீனனையும் ரூபனையும் கொலை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு துணையா தீபக் திவாலும் சுனில் போத்தும் பேட்டால அடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஸ்லம்ல இருக்க வால்மி நகரை சேர்ந்தவங்கன்னு போலீஸ் தரப்புலயும் சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூட இவங்க மேல கேஸ் இருந்திருக்கு. மீதி இருந்த 13 பேரையும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஆஜர் பண்ணிருக்காங்க போலீஸ். சாட்சி சொல்றதுக்கு இருந்த ரூபன் கீனனோட ஃப்ரெண்ட் காணாம போயிருக்காரு. இதனாலேயே சாட்சி சொல்றதுக்கு யாரும் இல்லாததுனால கேஸ்ல பின்னடைவும் ஏற்பட்டிருக்கு. போலீஸ் இதை விடாம மீதி இருக்கிற சாட்சியாவது காப்பாத்தணும்னு அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. குற்றவாளிங்க தப்பிக்கிறதுக்காக எந்த லெவலுக்காவது போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் அப்துல் கசாபுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த லாயரை இந்த கேஸுக்காக யூபி அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. இது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம்ன்றதுனால இந்த கேஸ உடனடியா மார்ச் 2012 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாத்திருக்காங்க. டிசம்பர் 2011 காட்ஃப்ரே பிலிப்ஸ் பிரேவரி அவார்ட்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களை காப்பாத்துறதுக்காக உயிர் விட்டதுனால கீனனுக்கும் ரூபனுக்கும் அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. முறையான விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே 15, 2016 அன்னைக்கு ராணா, தீபக், சுனில், சதீஷ் இவங்க 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மீதி இருந்த 13 பேருக்கு 10 வருஷ கடுங்காவல் தண்டனைன்னு கேட்டு கீனன், ரூபனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த கேஸுக்கு சாட்சியா இருந்த, அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்ஃபார்மரா இருந்த 38 வயசான அவினாஷ் பாலிய ஆகஸ்ட் 20, 2018 அன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் அதே ஏரியாவை சேர்ந்த நீலேஷ் சுக்லா அந்த 4 குற்றவாளிகளோட கூட்டாளியா தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கு. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னு தட்டி கேட்ட கீனனும் ரூபனும் அநியாயமா அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. நீங்க இந்த கீனன் ரூபன் கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கிரைம் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.